என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஆண்கள் ஏன் பெண்களிடம் மயங்கி அவர்கள் காலடியில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்ற சந்தேகம் ருத்ரனை பல வருடங்களாக துளைத்தெடுக்கிறது. அப்படி பெண்ணிடம் என்ன இருக்கிறது? எல்லா ஆண்களும் அப்படி இல்லைதான். ஆனால் 50% ஆண்களும் பெண்ணின் அன்புக்கு அடிமையாகி போகிறார்கள். அப்படி ஒரு அடிமையாக தான் ஆகிவிடக் கூடாது என்று உறுதியாக தான் இன்றளவும் இருந்தான். ஆனால் சந்தனாவை கோயிலில் பார்த்த பிறகு அவனிடம் பெரிய ஒரு மாற்றம். வேதனைகளை மட்டுமே அனுபவித்து வளர்ந்த ஒரு பெண் மற்றவர் வேதனையை கண்டு கலங்குவது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அவர்களுக்காக அவள் மனமுருகி இறைவனை வேண்டுகிறாள். அதுதான் அவன் மனதை அசைத்து பார்க்கிறது. அவனும் அம்மாவும் சேர்ந்துதான் நேற்று அவளுக்கு சேலை வாங்கி வந்திருந்தார்கள். நகைகளை அம்மா 2 நாட்களுக்கு முன்பே வாங்கி வைத்து விட்டார். இன்று அம்மாவுக்கு வாங்கியது போன்று ஒரு வைர நெக்லஸையும் ருத்ரனை சென்று வாங்கி வந்து அதையும் சேர்த்துதான் கார் டிரைவர் மணியிடம் கொடுத்து அனுப்பியிருந்தான். சந்தனா பட்டு சேலை உடுத்தி நகைகளையும் அணியும் போது எப்படி இருப்பாள் என்று அறிய அவனுக்கு கூட ஆசையாக தான் இருக்கிறது. ஆவலாய் அம்மா அருகில் அமர்ந்திருப்பவனின் தவிப்பை அம்மா உணரவே செய்தார். சந்தனா இன்று அவன் மனதை ஆட்கொண்டு விட்டாள் என்று அம்மாவுக்கும் நன்றாக புரிந்தது. அவளை கோயிலில் பார்க்கும் முன்பு வரை அவனிடம் காணாத ஒரு மாற்றத்தை இன்று இதோ அவர் காண்கிறார். இதோ சந்தனா அப்பாவிடமிருந்து அழைப்பை ஏற்ற அம்மா, சொல்லுங்க சம்மந்தி என்றார். சம்மந்தி, சந்தனா போட்டோவை அனுப்பிட்டேன், ஆனா ஏதோ நெட்வொர்க் பிரச்சனை போல போட்டோ சென்ட் ஆகல என்று அவர் கூறவும் சந்தனாவின் புகைப்படம் வாட்ஸ்அப்புக்கு வந்துவிட்டது. சம்மந்தி, போட்டோ வந்துடுச்சு, நான் பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன் என்று கூற, இல்ல எனக்கு ஒரு சவாரி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், நான் சாயந்தரம் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி சம்பந்தி, நீங்க கிளம்புங்க என்று கூறியவர் அழைப்பை துண்டித்து விட்டு புகைப்படத்தை எடுத்து பார்த்தார். ருத்ரன் அவனுக்கு மிகவும் பிடித்த சேலை என்று மயில் நிற சேலையை எடுத்திருந்தான். அந்த சேலையை தான் அவள் உடுத்தி இருக்கிறாள். நகைகளையும் அணிந்திருப்பவள் ஒரு இளவரசி போலல்லவா இருக்கிறாள். தன்னை மறந்து அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். அவள் அழகு அவனை அவ்வளவாக கவர்ந்திழுக்கவில்லை. அதோடு அவள் மன அழகும் சேர்ந்து கொள்ள அவனால் விழிகளை அசைக்க கூட முடியவில்லை. எனப்பா, போட்டோ எப்படி இருக்கு? அம்மா கேட்க, போட்டோ இல்லம்மா, சந்தனா சூப்பரா இருக்கா என்றான். சிரித்தவர், உன்னுடைய மனச கூட அவ குணத்தால மாத்திட்டா போல இருக்கே என்றார். ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்தவன், ஆனாலும் நான் எந்த பொண்ணுக்கும் அடிமையாக மாட்டேமா என்றான். ஆண் என்ற ஆணவம் எல்லாம் மென்மையும் காதலும் கலந்த பெண்மையிடம் அடங்கி போகும். இத நான் சொல்லல ருத்ரா, உன்ன மாதிரியே இருந்த உன்னோட அப்பா ஏன் பாசத்துக்கு அடிமையாகி போனதுக்கு அப்புறமா சொன்ன டயலாக் இது. நீங்க ரொம்ப வித்தியாசமானவங்க அம்மா. உங்க அன்புக்கு அப்பா மட்டும் இல்ல, நானும் அடிமைதான். ஆனா உங்கள மாதிரியே இன்னொரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு பொண்ணு இல்லப்பா, ஒரு 1000 பொண்ணுங்களை பார்க்கலாம். அதுல ஒருத்தி தான்ப்பா சந்தனா. எனக்கு அப்படி தோணல. அப்படியே இருந்தா கூட எந்த பொண்ணுக்கும் நான் அடிபணிய மாட்டேன், பார்த்துடலாம் என்றார் அம்மா. பார்க்கதானே போறீங்க என்றவன் அம்மா செல்போனை வாங்கி சந்தனா புகைப்படத்தை எடுத்து தன் செல்லுக்கு அனுப்பிவிட்டு அலுவலகம் புறப்பட்டான். அலுவலகம் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. வீட்டிற்கு வர வேண்டும் என்று தோன்றும் அந்த நிமிடம் வீட்டிற்கு வந்து விடுவான் ருத்ரன். திருப்பூரில் கற்பகம் துணிமில், கைத்தறி, ஏற்றுமதி, ஆடைகள் உற்பத்தி என்று ருத்ரன் என்ற தொழிலதிபர் கொடி கட்டி பறப்பதை அறியாது விபத்தில் முகம் சிதைந்து உடல் சோர்ந்து கிடக்கும் ருத்ரனை எப்படி பார்த்துக் கொள்வது என்று தன் மனதுக்குள் ஒரு சிறு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தாள் சந்தனா. அழகி கூறியது போன்று 12வது வரை மட்டும் படித்த தனக்கு ஏதாவது ஆயா வேலை அல்லது சமையல் வேலை தானே கிடைக்கும். 12வது வரை மட்டும் படித்திருந்தாலும் கல்லூரிக்கு செல்லவில்லை என்றாலும் அப்பா சென்ற பிறகு ஊர்க்கதை பேச சித்தி பக்கத்து வீடுகளுக்கு செல்லும் அந்த நேரம் அழகியின் புத்தகங்களை எடுத்து படிப்பதை வழக்கமாக்கி கொண்ட சந்தனா தன் அறிவை வளர்த்துக் கொள்வதில் மட்டும் பின்தங்கவில்லை. சித்தி வெளியே செல்லும் போது அவரது அறையையும் அழகியின் அறையையும் பூட்டி சாவியை தன் கையோடு எடுத்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் அழகியின் புத்தகங்கள் ஹாலில் ஒரு மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் அவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தே இருக்காது. அந்த புத்தகத்தில் இருக்கும் பாடங்கள் கல்லூரிக்கு செல்லும் அழகிக்கு தெரியுமோ தெரியாதோ, மொத்தத்தையும் படித்து முடித்து விட்டாள் சந்தனா.
தன் திறமையை வளர்த்து கொள்ளும் விதமாக, அப்பா சித்திக்கு தெரியாம எனக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகம் வாங்கி கொடுக்கிறீங்களா என்று அவள் அப்பாவிடம் கேட்க, அப்பாவும் சித்திக்கு தெரியாமல் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்தை அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தார். அதை வைத்து அவள் சரளமாக ஆங்கிலம் பேசவும் கற்றுக்கொண்டாள். இந்த திறமைகளை வைத்து முதலில் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் தான் வேலைக்கு முயற்சிக்க வேண்டும். ஆங்கிலம் சரளமாக பேச தெரிவதால் ரிசப்ஷனிஸ்டாக கண்டிப்பாக தனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று அவளுக்கு தோன்றியது. அழகில் ஒன்றும் அவள் குறைந்தவள் இல்லை, அது அவளுக்கும் தெரியும். முடிஞ்சா வேலையில சேர்ந்த உடனே ஏதாவது ஒரு லோன் போட்டு அவருடைய முகத்தை முதல்ல சரி பண்ணணும் என்று நினைத்து கொண்டாள். கண்ணாடி முன் நின்று தன் அழகை தானே ரசித்தபடியேதான் இந்த திட்டங்கள் அனைத்தையும் மனதில் தீட்டிக் கொண்டிருக்கிறாள் சந்தனா. முகம் கூட சரியாக தெரியாத இந்த கண்ணாடியில் அவள் உடுத்தி இருக்கும் பட்டு சேலையின் அழகோ நகையின் அழகோ அவளுக்கு எப்படி தெரியும்? ஆளுயர கண்ணாடி ஒன்றின் முன்னால் நின்று தன் முழு அழகையும் ரசிக்க அவளுக்கு ஆசையாக தான் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு கண்ணாடி அழகிய அறையில் மட்டும்தானே இருக்கிறது. அவளது அறைக்குள் செல்ல சித்தியும் சரி அழகியும் சரி அவளை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அழகியின் அறை முழுவதும் அழகு சாதன பொருட்களாக அல்லவா நிறைந்திருக்கிறது. எங்கே அதையெல்லாம் எடுத்து சந்தனா பயன்படுத்தி விடுவாளோ என்ற அச்சம்தான் இருவருக்கும். வீட்டில் எந்த வேலையும் செய்யாத சித்தி அழகியின் அறையை மட்டும் சந்தனாவை சுத்தம் செய்ய அனுமதிப்பதில்லை. அதை சித்தி தான் செய்வாள். ஒரே ஒரு முறை மட்டும்தான் சந்தனா அழகிய அறைக்குள் சென்றிருக்கிறாள். ஒரு முறை ஏதோ வயிற்றுக்கு பிடிக்காத உணவை உண்டு அறையிலேயே வாந்தி எடுத்துவிட்டு மயங்கி விழுந்த அழகியை தூக்கி கொண்டு அப்பாவும் சித்தியும் மருத்துவமனைக்கு விரையும் போது, இங்க பாருடி, அந்த ரூம் ஸ்மெல் எதுவும் வராத மாதிரி சுத்தம் பண்ணி வை, நாங்க கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை, அதிகார தோரணையோடு கூறிய சித்தி, அந்த ரூமுக்குள்ள இருக்கிற எந்த பொருளையும் தப்பி தவறி கூட நீ தொடக்கூடாது, புரியுதா என்று கட்டளையிடுவது போல் கூறிவிட்டுதான் சென்றார். அன்றுதான் முதலும் கடைசியுமாக அழகியின் அறைக்குள் வந்தாள் சந்தனா. விலை உயர்ந்த மெத்தை, ஆளுயர கண்ணாடி, அழகு சாதன பொருட்கள், ஏசி என்று மிகவும் சொகுசான அறை அது. அந்த அறைக்குள் மட்டும்தான் ஒரு குளியல் அறையும் இருக்கிறது. அந்த அறைக்குள் வந்ததும் ஏதோ சொர்க்கத்துக்கே வந்தது போல் அவளுக்கு தோன்றியது. சந்தனா இருக்கும் அறை அது பழைய பொருட்கள் போட்டு வைக்கும் அறை அல்லவா. இரவு உறக்கத்திற்கு அவளுக்கு துணையாக பல்லியும் எலியும் கரப்பான் பூச்சியும் அல்லவா இருக்கும். அழகிய அறையின் அழகை தன்னை மறந்து ரசித்தவள் இன்னும் சிறிது நேரத்தில் சித்தி வந்து விடுவாரே என்ற பயம் தலை தூக்க அறக்க பறக்க அறையை சுத்தம் செய்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள். வெளியே வந்து விட்டாலும் அந்த அறையின் தாக்கம் அவள் மனதில் இருந்து வெளியே செல்ல பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி ஒரு அறைக்குள் கனவில் கூட வாழும் பாக்கியம் தனக்கு இல்லை என்று நினைத்து அவள் ஏங்காத நாட்கள் இல்லை. இவை அனைத்தும் அவள் மனதில் மீண்டும் அலைமோதி கொண்டிருக்க அவள் மனதில் ஒரு சந்தேகம் தலை தூக்கியது. ஒரே வீட்டை வித்து தன்னுடைய நகைகளையும் வித்துதான் தன்னுடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதா அத்தை சொன்னாங்க. அவங்க எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த சேலையையும் நகைகளையும் எனக்கு குடித்து அனுப்ப முடியும்? அதுவும் விலை உயர்ந்த கார்ல குடித்து அனுப்புனாங்க, அது எப்படி? அவளுக்கு அது புரியாத புதிராக தான் இருக்கிறது. இதே நேரம் பிச்சைக்காரியாக வாழப் போகிறாள் என்று நினைத்த சந்தனாவுக்கு வந்த பரிசுகளை கண்டு வாயடைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்த சித்தியும் அழகியும், இங்க என்ன நடக்குது என்று ஒரே குரலில் கேட்டனர். தெரியலையே என்று இருவரும் மீண்டும் ஒரே குரலில் கூறிவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அம்மா, நாம தான் அந்த கற்பக அம்மா வீட போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த அம்மாவுக்கு எந்த வசதியும் இல்ல. அப்படி இருந்தும் அவங்களால எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த சேலைகளையும் நகைகளையும் இவளுக்கு குடித்து அனுப்ப முடிச்சது? எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்குமா. சில கதைகள் எல்லாம் வர்ற மாதிரி ஒருவேளை அவங்க பணக்காரங்களா இருப்பாங்களோ? ஆமடி, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அம்மா, இப்பதான் அப்பா வீட்டுல இல்லல்ல, அப்பா மதியம் தானே வருவாங்க, அதுக்குள்ள நம்ம அந்த கற்பக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுமே. ஆமடி, நீ சொல்றது சரிதான், நீ கிளம்பு. அந்த கற்பகத்தோட உண்மையான நிலைமை என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சு காட்டி என் தலையை வெடிச்சிடும். வா, முதல்ல போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோம். சித்தி கூற இருவரும் உடனே கிளம்பி விட்டனர். இருவரும் கற்பக அம்மா வீட்டை எட்டும் போது வீடு திறந்துதான் இருந்தது. சத்தமில்லாமல் இருவரும் வீட்டிற்குள் வர ஹாலில் ஒரு வீல் சேரில் அமர்ந்திருக்கும் கற்பக அம்மா எதிரில் ஒரு நடுத்தர வயது நபர் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் வந்த சித்தியையோ அழகியையோ கவனிக்கவில்லை. ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று அறிய இருவரும் செவியை தீட்டிக் கொண்டனர். அண்ணே, எப்போ நாங்க உங்களுக்கு கொடுத்து உதவின காசை வட்டியோட கொண்டு வந்து நீங்க கொடுத்து
என்னுடைய மான மரியாதையே காப்பாத்திட்டீங்க. நீங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த காசுலதான் என்னுடைய மருமகளுக்கு நகையும் பட்டு சேலையும் எடுத்து உங்க கார் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த நகைகளை அடகு வச்சோ இல்ல வித்தோ என்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். காசு இல்லாததாலதான் அவனை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியல. இனி அந்த கவலை இல்ல. அந்த நபரிடம் கற்பக அம்மா கூற இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரிவா, நம்ம இப்படியே கிளம்பிடலாம். சித்தி கூற இருவரும் சொல்லாமல் கொள்ளாமல் வாசலோடு அப்படியே கிளம்பிவிட மெல்ல தலையை திருப்பி வாசலை பார்த்த கற்பக அம்மா மேலும் கீழும் தலையசைத்து சிரித்தார். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.